100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? அதிரடி திருப்பங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகின்றதா? உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில், பொருளாதார வளம், மிக முக்கியமாக பண வரவு இதெல்லாம் சிறப்பாக இருக்க போகின்றதா? கடன் பிரச்சனையெல்லாம் தீரப்போகின்றதா? இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியவை என்னென்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்ற மாதிரி ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் நடக்க போகும் அனைத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். உங்களுடைய கிரகங்களின் நிலையை பொறுத்து இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போகின்றதா அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகளையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சர்ப்ரைஸ், மிக பெரும் ஆச்சரியம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2024 ஜூலை மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலேயே இருப்பதால் உங்களுக்கு வேலையில் பலம் தருவார். நீங்கள் மிகச்சிறந்த ஒரு இடத்தை உங்களுடைய வேலையில் அடைய போகிறீங்க. பதவி உயர்வெல்லாம் இதனால் உங்களுக்கு தேடி வரப்போகின்றது. பதவி உயர்வு பரிசாக கிடைக்கப் போகின்றது. 7ஆம் வீடான சனி பகவான் வக்கர நிலையில் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் வியாபாரத்தில் மிக பெரும் லாபம் இருக்கின்றது. லாபம் தரும் கிரகமான புதன் பகவான் 7ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக உங்களுடைய வணிகம், வியாபாரத்தில் எல்லாம் நீங்கள் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. குரு பகவான் 5ஆவது வீட்டை தெளிவாக பார்ப்பதால் கடின உழைப்பு தேவைப்படுகின்றது. அந்த கடின உழைப்புக்கு ஏற்ற மாதிரி 2 மடங்கு லாபத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க. உங்களுடைய 4ஆவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் 12ஆவது வீட்டில் இருப்பார். ஜூலை 7ஆம் தேதி உங்களுடைய ஜாதகத்தின்படி முதல் வீட்டிற்கு சுக்கிர பகவான் வருவார். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஏதேனும் பயண திட்டங்களில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறைவேறும். திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இந்த மாதத்தில் நேரிடலாம். உங்களுக்கு இந்த மாதம் 12ஆம் வீட்டில் சுக்கிரனும் சூரியனும் இணைந்து இருப்பதால் செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லைனா உங்களுடைய வருமானம் அனைத்தும் செலவாகி கொண்டே இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆவது வீட்டில் பெயர்ச்சிக்கும் சனி பகவான் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக சற்று பலவீனத்தை உண்டாக்குவார். அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு இந்த மாதம் அதிகப்படியான நற்பலன்கள் வரிசை கட்டி நின்று கொண்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. குடும்ப ஒற்றுமை பலப்படும். வாழ்க்கை துணையிடம் ஏற்பட்டிருந்த ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் முடிவுக்கு வந்து சமாதானம் ஏற்படக்கூடிய அளவில் இருக்கின்றது. பிரிந்திருந்த தம்பதி கூட இப்போது ஒன்று சேர்வீங்க. நெருக்கடி தந்து கொண்டிருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிட்டோம். ஏமாற்றம் தந்த நண்பர்கள், கூட்டாளிகள் எல்லாம் விலகி சென்றிடுவாங்க. இனி உங்களுக்கு தொல்லை தர மாட்டாங்க என்பதை உறுதியாக சொல்லலாம். மன வருத்தம் ஏற்பட்டு விலகி சென்ற சகோதரிகள் எல்லாம் மீண்டும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. தாய் தந்தையரின் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய நோய் தன்மையெல்லாம் வெகுவாக குறைஞ்சிடும். அதாவது ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நோயுடைய தன்மை குறைந்து ஓரளவுக்கு நல்ல சந்தோஷமான மன மகிழ்ச்சியான உடல் நலத்தோடு அவங்க காணப்படுவாங்க. சொத்து பிரச்சனைகளில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நிச்சயம் செல்வீங்க. அப்படி செல்லலைன்னா கடவுள் முன் நின்று கதறினாலும் அந்த பிரச்சனை தீராது. நம்ம பிரச்சனையை நம்ம தான் தீர்க்கணும். அடுத்தவங்களை உள்ள விட்டால்
பிரச்சனை பெருசாகும் என்பதை நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு துன்பம் இல்லை. அதேபோல நீண்ட நாளாக விற்க முடியாமல் இருந்த சொத்துக்களை விற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவுகளிடம் ஏற்பட்டிருந்த பாகப் பிரிவினைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து சமாதானம் ஏற்பட்டுடும். திருமண முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கைகூடி வரும். திருமணம் ஆன தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டாகும். இந்த மாதத்தில் அதற்கான சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரும். ஆன்மீக பயணங்கள் குடும்பத்தோடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தடைபட்டு கொண்டிருந்த குலதெய்வ வழிபாடும் நேர்த்தி கடன்களும் இந்த மாதத்தில் நிறைவேறிடும். தொழில் வளர்ச்சி சீராக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழிலாக செய்து கொண்டிருந்தவங்க இப்போ தனியாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கின்றது. வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. அயல் நாடு தொடர்புடைய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகின்றது. உற்பத்தி சார்ந்த பொருட்கள் தொடர்பான தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுடைய தொழில் சிறப்பான வளர்ச்சி அடையப் போகின்றது. உழவு தொழில் சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உழவு தொழிலில் புதுமைகளை புகுத்தி வெற்றி காண்பீங்க. விவசாய இயந்திரங்கள் தொடர்புடைய தொழில், இடுபொருட்கள் தொடர்பான வியாபார தொழில் செய்து கொண்டிருப்பவர்களும் நல்ல தொழில் வளர்ச்சி உண்டாகப் போகின்றது. பங்கு வர்த்தக தொழில், ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்படியான வளர்ச்சியும் லாபமும் இந்த மாதத்தில் கிடைச்சிடும். பங்கு வர்த்தகத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான ஆதாயம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்களுக்கு படிப்படியான வளர்ச்சி உண்டு. கட்டுமான தொழிலில் இருப்பவர்களுக்கு கட்டி முடித்து இதுவரை வியாபாரம் ஆகாமல் இருந்த கட்டுமானங்கள் அனைத்தும் இப்போது விற்பனையாகும். நஷ்டத்திலிருந்து லாபத்தை நோக்கி திரும்புவீங்க. நடைபாதை வியாபாரிகள் முதல் மிகப்பெரிய நிறுவனங்களின் வியாபாரிகள் வரை அனைவருக்குமே ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகின்றது. லாபகரமான புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் போன்ற தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் உணவகம் தொடர்பான தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக டிராவல்ஸ் நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. உணவக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் புதிய கிளைகளை தொடங்குவது, தங்களுடைய வியாபார நிறுவனத்தை விரிவுபடுத்துவது போன்றவையெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். பதவி உயர்வு உங்களில் பலருக்கும் கிடைக்கப் போகின்றது. வேறு நிறுவனங்களுக்கு மாறும் முயற்சியும் சிறப்பாக இருக்கும். பன்னாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, அடுத்தடுத்து புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்களால பண வரவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இசை மீது ஆர்வம் அதிகம் இருக்கும். பாடல் கேட்பது, இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா செல்வது உங்களுக்கு பிடித்ததாக இருக்கின்றது. இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைவேறும். தங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கின்றது. திருமணம் ஆன பெண்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு. கணவரோடு ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாம் மாறிடும். கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருந்த கணவன் மீண்டும் வந்து சேர்வார். பிரிந்திருந்த மனைவி சில பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீண்டும் வருவார்கள். கடன் பிரச்சனைகளெல்லாம் படிப்படியாக முடிவுக்கு வந்துடும். தந்தை வழி சொத்து எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு கிடைச்சிடும். வருமானம் தரக்கூடிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். அரசு உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பு சிறப்பாக இருக்கின்றது. முறையாக முயற்சி செய்தால் நிச்சயமாக அரசு பணி உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய வியாபார வாய்ப்புகளும் கிடைக்கப் போகின்றது. நேரத்தை திட்டமிட்டு வகுத்து கொண்டு செயல்பட்டால் வியாபாரத்தில் லாபம் நிச்சயம் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்பட போகின்றது. சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கப் போகின்றது. விரும்பிய கல்வி கிடைக்கப் போகின்றது. கல்விக்கு தேவையான அனைத்து வகை உதவிகளும் கிடைக்கப் போகின்றது. உயர்கல்விக்கான வங்கி கடன் எந்த தடையும் இல்லாமல் கிடைக்கும். கல்லூரி படிப்பு முடியும் தருணத்தில் இருப்பவர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்பு காத்திருக்கின்றது. பொதுவாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் பெருசாக இருக்காதுன்னே சொல்லணும். ஆனாலும் உங்களுக்கு சில அலைச்சல்,
உடல் சோர்வு, மூட்டு வலி, கால் பாதங்களில் பிரச்சனைகள், மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள் போன்றவை சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு தொந்தரவுகள் இருந்தாலும், அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய திறமையும் வல்லமையும் உங்ககிட்ட இருந்தாலும், இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் தெய்வ வழிபாட்டால் அனைத்து தடைகளும் நீங்கிவிடும். அந்த தெய்வ வழிபாடு எதுன்னு கேட்டிங்கன்னா, திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனி வக்கர பெயர்ச்சியானது 2024 ஜூன் 30 தொடங்குது. இதன் காரணமாக ஜூலை 31 நீங்கள் சனி பகவானை வணங்கினா சிறப்பான யோகம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கும் சென்று வழிபட்டு வாருங்கள். அந்த ஆலயத்திலேயே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் உங்களுக்கு இந்த மாதத்தில், இந்த ஜூலை மாதம் 31 சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 ஜூலை மாதம் 31 என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த மாதத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.